தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் ஆளும் அத்துணை தனுசு ராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம். தனுசு ராசி நண்பர்களே, ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு தனுசு ராசி நண்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை சரியாக 48 நாட்கள் கிடைக்கக்கூடிய குரு பகவானுடைய அதிசார பயிற்சி. இந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று உச்சம் அடைகின்ற இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்க்கையில எது போல ஒரு மாற்றங்கள் நடக்கப் போகின்றது, எது போன்ற ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்க போகின்றது, எந்தெந்த விஷயத்துல உங்களுடைய முயற்சிகளை நீங்க பலப்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெளிவா துல்லியமா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை முதல் முறையா பார்க்குறவங்க நீங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தனுசு ராசி நண்பர்களே, தான் கெட்டாலும் மற்றவர்கள் கெடக்கூடாது, தன்னை சார்ந்தவங்களுக்கு நம்ம உண்மையா இருக்கணும், எல்லா விஷயத்திலையும் நம்ம விட்டு கொடுத்து போகணும். ஸோ எந்த இடத்துலையும் நம்மளுடைய வார்த்தையோ நம்மளுடைய செயலோ மற்றவர்களை காயப்படுத்திடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நீங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமா இருந்தா கூட பார்த்து பார்த்து பண்ணக்கூடியவங்க. ஒரு சின்ன முயற்சி எடுத்தா கூட அது பெரிய லெவல்ல வெற்றியா மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள். ஏன்னா காலச்சக்கரத்துல 9ஆம் ராசி தனுசு, பாக்கிய ராசி என்று சொல்கின்றோம். ராசிக்கு அதிபதி குரு பகவானாக வருகிறார். குரு பார்க்க கோடி நிவர்த்தி, குரு பார்க்க கோடி நன்மைகள். உங்க கூட ஒரு கெட்டு போய் ஒருத்தர் சேர்ந்தா கூட உங்க கூட சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை நல்ல முறையில மாறி அவங்க வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எவ்வளவு போராட்டத்தில் அவங்க இருந்தாலும் கூட உங்களுடைய ஒரு வார்த்தை, ஒரு ஐடியா அவங்கள நல்ல ஒரு முறையில முன்னேற்றம் கொண்டு வந்து கொடுத்துரும். அவ்வளவு ஒரு மதிநுட்பம் நிறைந்த உங்களுடைய ராசியில இந்த தருணம் ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் 8ஆம் பாவகத்தில் உச்சம் பெறுகிறார். இப்ப நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி உண்டு, குரு பகவான் 8ஆம் பாவகத்தில் மறைவது என்பது பெரிய ஒரு நெகட்டிவ் இல்லவா? தனுசு ராசிக்கு மட்டும் குரு பகவான் 8ஆம் பாவகத்தில் நின்றால் மட்டுமே அவர் உச்ச பலத்தை அடைய முடியும் அப்படிங்கிற விதி உண்டு. ஏன்னா தனுசு ராசிக்கு 8ஆம் பாவகம் என்பது கடகமனை, கடகமனையில் தான் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அப்ப அந்த இடத்துல நின்னால்தான் அவருக்கு வளர்ச்சி. அப்போ இந்த குரு பகவான் 8ஆம் பாவகத்தில் நின்றாலும் கூட தனது ராசிக்கு அவர் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிராப்தத்தை அடைகிறார். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, குரு பகவான் உச்சம் பெற்று நின்ற இடத்தை காட்டிலும் கூட அவர் பார்க்கின்ற இடங்களுக்கு பலம் அதிகம். அப்போ இந்த தனுசு ராசியில பிறந்தவங்களுடைய ஒரு வாழ்க்கை பாருங்க, பலவிதமான போராட்டம். கடந்த காலகட்டங்களில் சனி பகவானால் மண் இழந்து நின்றவர்கள், மனை இழந்து நின்றவர்கள், பொன் இழந்து நின்றவர்கள், பொருள் இழந்து நின்றவர்கள், மன நிம்மதி இழந்து நின்றவர்கள், குடும்பத்தை இழந்து நின்றவர்கள், இதுக்கு மேல இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க, உயிர் மட்டும்தான் ஒண்ணு இருக்கு, அதுவும் இன்னைக்கா நாளைக்கான்னு இருக்குங்கிற மாதிரி அந்த ஒரு மரணம் எங்களுக்கு வந்துட்டா கூட சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. பட்ட கஷ்டங்கள், பட்டிட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எங்களுக்கு அவ்வளவு வலியும் வருத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை கடந்த காலகட்டங்களில். 7.5 சனி, முடிசூட்டி வாழ்ந்த மன்னராயினும் 7.5 சனியில் பிடிசாம்பல் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது ஒரு பக்கம். அந்த 7.5 சனி முடிஞ்சது அப்படின்னாலும் கூட இன்னும் அந்த பிரச்சனைகள் தீரல. கிட்டத்தட்ட இந்த முதல் சுற்று 7.5 சனி நடந்தப்போ அந்த வயதினருக்கு ஒரு 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில மிகப்பெரிய தடங்கள் கொடுத்தது, திருமண வாய்ப்புகளை தட்டி கழிச்சது, உத்தியோகத்தில் அமரவிடாம தடங்கள் பண்ணது. 2ஆம் சுற்று 7.5 சனி நடந்தவங்களுக்கு சொத்துக்கள் இழந்தது, பொருளாதாரங்கள் இழந்தது, எதிரிகள் உருவாகினாங்க, துரோகத்தை பார்த்தீங்கன்னா அனுபவிச்சாங்க, நம்பிக்கை துரோகத்தை கண்ணுக்கு முன்னாடி பார்த்தாங்க, சொந்த பந்தங்களை பார்த்தீங்கன்னா நம்பி இருந்து அவங்களால பாதிக்கப்பட்டாங்க 2ஆம் சுற்று 7.5 சனியில தனுசு ராசி நண்பர்கள். அதை தாண்டி 3ஆம் சுற்று 7.5 சனியில உடல் ஆரோக்கியத்தை இழந்தாங்க,
கடைசி காலமே, சம்பாரிச்ச சொத்து குழந்தைகளுக்கு போய் சேரணும், அதனால இந்த சொத்து இத்தனை தலைமுறையா நாங்க கட்டி காப்பாத்திட்டு வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு பாரம்பரியமா வச்ச சொத்துக்கள் எல்லாமே கடைசி ஒரு காலகட்டத்தில் ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி பறிபோனது. இறந்தவங்க நிறைய பேர். இன்னைக்கும் பாதி போயிருச்சுங்க, மீதிதான் இருக்குது, இதுவும் எப்போ போகும்னு தெரியலையே நினைச்சிட்டு இருக்கிறவங்க பல பேர். ஸோ இவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியில இந்த குரு பகவானது உச்சம் பொருந்திய பார்வை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. ஏன்னா குரு பகவான் மாதம் மாதம் நகரக்கூடிய கிரகம் அல்ல, வருடங்களுக்கு ஒரு முறையே நகரக்கூடிய ஒரு கிரகம். அவர் மறுபடியும் இந்த உச்சஸ்தானத்திற்கு வந்து நிற்க வேண்டும் என்றால் 11 ஆண்டு காலகட்டங்கள் ஆகும். குரு பயிற்சி ஆகும் பொழுது வரக்கூடிய குரு பயிற்சி ஒரு கடகமனைக்கே இடம் பெயர்கிறார். ஆனால் இருந்தாலும் கூட குரு பயிற்சிக்கு முன்னதாக அதிசார பயிற்சி, அதி என்றால் வேகம், சாரம் என்றால் நகர்வு. ஸோ அப்போ இந்த வேகமான நகர்வின் மூலம் முன்னதாகவே குரு பகவான் இந்த இடத்திற்கு யோக பாக்கியம் தரக்கூடிய உச்ச நிலைக்கு அவர் வருகிறார். இந்த கால அமைப்பு சராசரி 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை சரியாக 48 நாட்கள் அவரது பார்வையின் மூலம் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகின்றது. குரு பகவான் 8ஆம் பாவகத்தில் நின்றாலும் கூட 2ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கின்றார். இந்த தனஸ்தானத்தை பார்ப்பதன் மூலம் பொருளாதார ரீதியான வளர்ச்சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடைக்கும். பணம் காசு அப்படிங்கிறதுல ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் வந்துடும். அதை தாண்டி இந்த 2ஆம் பாவகம் என்பது குடும்பஸ்தானம். குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள், கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பல போராட்டங்கள் இந்த நேரத்தில் தீர்வுக்கு வரும். தனுசுனாவே ஒருத்தர் முழுமையா நம்பக்கூடியவங்க, ஒருத்தர் உண்மையா நேசிக்கக்கூடியவங்க, அவங்க மேல அதீத ஒரு பற்று பாசம் உள்ளவர்கள். ஆனால் கடந்த காலகட்டங்கள்ல அந்த உண்மை, பற்று, பாசம் அப்படிங்கிறது எல்லாமே நேர்மறையா போச்சு. நீங்க எந்த அளவுக்கு நம்பினீங்களோ அந்த அளவுக்கு அந்த இடத்துல ஒரு சில கெட்ட பேரும் மன உளைச்சலும் தேவையில்லாத ஒரு அவமானமும் தான் நடந்ததே தவிர தன்னுடைய குடும்பமாக இருந்தாலும் கூட தனக்கு அந்த இடத்துல அங்கீகாரம் இல்லை. தொழில் ரீதியாகவும் அங்கீகாரம் கிடைக்கல, குடும்ப ரீதியாகவும் அங்கீகாரம் கிடைக்கல. இது ஆண்கள் பெண்கள் இருபாலருக்குமே பொருந்தும். பெண்ணா இருந்தால் கணவனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க, ஆணா இருந்தால் மனைவியால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த குடும்பஸ்தானத்தில் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல், குடும்பத்தை நகர்த்தி கொண்டு போறதுல ஒரு போராட்டம், ஒரு எதிர்நீச்சலா பட்டுதான் அந்த குடும்ப ரீதியான ஒரு அடுத்த கட்ட நகர்வு இருந்தது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதன் மூலம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனம் பெருகும், செகண்ட் ஆஃப் ஆல் குடும்பத்தில் ஒரு அமைதி கிடைக்கும். சார் குடும்பம் நிம்மதியா இருந்துட்டாலே வெளியில எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம சரி பண்ணிடலாம். வெளியில 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் கூட குடும்பத்துல நிம்மதி இருந்தால் அதை அழகா சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். வெளியில பிரச்சனையே நமக்கு இல்லைன்னா கூட குடும்பத்துல பிரச்சனை இருந்துட்டா ஒட்டுமொத்த நிம்மதி இழந்துரும். ஆக குடும்பம் தான் முக்கியம் நினைச்ச உங்களுக்கு குடும்ப ரீதியான நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு தருணம், பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு, இழந்த சொத்துக்களை மீண்டும் திரும்ப பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு, இந்த 2 வாய்ப்புமே இந்த நேரத்தில் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கின்றது. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா குரு பகவானது பார்வை 4ஆம் பாவகத்தை பார்க்கின்றார். சொத்துக்களை இழந்த உங்களுடைய வாழ்க்கையில, சொந்த பந்தங்களை இழந்த உங்களுடைய வாழ்க்கையில, மனையை இழந்த உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் இழந்த நினைச்சீங்களோ எல்லாத்தையும் திரும்ப பெறக்கூடிய ஸ்தானம் 4ஆம் பாவகம். இதனுடைய பேர் சுகஸ்தானம் என்று சொல்கின்றோம். தன் மனதுக்கு சுகம் எப்ப கிடைக்கும்? எனக்கு ஒரு வீடு வாங்கிட்டீங்க, மனசுக்கு சந்தோஷம். நான் ஒரு வண்டி வாங்கிட்டேங்க, மனசுக்கு சந்தோஷம். நான் தொழில் முறையில பெரிய லெவல்ல ஒரு அப்டேட் ஆயிட்டேங்க, மனசுக்கு சந்தோஷம். ஒரு கம்பெனி வாங்கியிருக்கிறேங்க, ஒரு மில்லு வாங்கியிருக்கிறேங்க, ஒரு ஃபேக்டரி வாங்கியிருக்கிறேங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மன ரீதியான சந்தோஷம், இதுதான் சுகம். ஸோ அந்த சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதனால் பூமி, மண், மனை, பொன், பொருள், பெரும்பூமி, பூமி என்றால் சின்ன ஒரு 5 சென்ட் இடம் 10 சென்ட்ங்கிறது இடம் இல்லை, தோட்டமா வாங்கணும்னு நினைக்கிறோம், ஒரு பெரிய ஒரு லேண்டா வாங்கணும்னு நினைக்கிறோம், ஒரு கம்பெனி கட்டுறதுக்காக வாங்கலாம்னு நினைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் தைரியமா நீங்க மூவ் பண்ணுங்க, கட்டாயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதையும் தாண்டி தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும். சார் ஆல்ரெடி இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டோம், ஆனா ஏதோ ஒரு போராத காலம் எல்லாமே தடங்களாய் நிற்குது, என்னன்னே தெரியல. கண்டிப்பா இந்த நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த மண், மனை, அசையா சொத்துக்கள் வாங்குறதுல இருக்கக்கூடிய தடங்கல்கள் அழகா சால்வ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. இந்த இடத்துல எந்த இடத்துல நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னா 4ஆம் இடம்ங்கிறது பூமி. குரு பகவான் 8லே உச்சமே பெற்றாலும் கூட 4 கூடயும் 8ல் மறைகிறார். அப்போ நமக்கு அது லீகலா இருக்கா,
நம்ம போடக்கூடிய முதலீடு சரியான இடத்துல போடுறோமா, அந்த லேண்டு ப்ராப்பரான ஒரு லேண்டா, இது எல்லாம் நம்ம பார்த்து அந்த நேரத்தில் கவனமா செயல்படணும். அட்வான்ஸ் பண்றதுக்கு முன்னாடி எல்லாமே பார்த்து லீகல் செக் பண்ணி ப்ராப்பரா உங்க நாலேஜில் நீங்க ஓகேன்னு வந்ததுக்கு அப்புறமா நீங்க முதலீடு போடுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த 48 நாட்கள். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சுப விரயங்கள் இந்த நேரத்தில் பெரிய லெவலில் நடக்க போகின்றது. இதுவரையும் தண்டத்துக்காக செலவு பண்ணோம், விரயத்துக்காக செலவு பண்ணோம், கடனுக்கு வட்டி கட்டணும், நோய் நொடிக்காக செலவு பண்ணோம். ஸோ இந்த நேரத்தில் இவ்வளோ விரயங்களை தாண்டி இப்போ உங்களுக்கு சுப விரயம் நடக்க போகின்றது. நம்ம என்ன சொன்ன மாதிரி மண், மனை, பொன், பொருள், நகை வாங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்குவீங்க. ஸோ வீடு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும், பூமி வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதற்காக செலவாக இப்போ இருக்கும். சார் இப்போ கையில் பணமே இல்லை, நீங்க பார்த்தீங்கன்னா அது வாங்குவீங்க இது வாங்கின்னு சொல்றீங்களே தவிர எதுவுமே வாங்குற சூழ்நிலையில் நாங்கள் இல்லை அப்படி நீங்க நினைச்சாலும் கூட கடன் பட்டு கூட இந்த நேரத்தில் ஒரு சுபகாரியம் பண்ணுங்க. அந்த கடனையும் நீங்க சால்வ் பண்ணுவீங்க, அந்த மண்மனையும் நீங்க தக்க வச்சுக்குவீங்க. கடன் பட்டா எங்க நம்ம பார்த்தீங்கன்னா லாக் ஆயிடுவோமோ அப்படின்னு நினைச்சுதான் இதுவரை எந்த சொத்துமே நீங்க வாங்காம பல சொத்துக்களை விட்டுட்டீங்க. எந்த ஒரு பூமியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் கொஞ்சமாவது கடன் பெறாம ஒரு பூமியை வாங்க முடியாது. ஏன்னா லாஸ்டா அந்த பூமி நம்மள வாங்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு வேல்யூபிளான ஒரு சொத்துக்கள் வாங்கும் போது அந்த பூமிக்கு நம்ம கொஞ்சம் கடன் வாங்கி தான் வாங்கணுங்கிற சூழ்நிலை இருக்கும். 100ல் ஒருத்தர் தான் கடன் வாங்காம சொத்துக்கள் வாங்குவாங்க. ஒரு சிலர் சென்டிமெண்டாவே சொத்து வாங்குறதுக்கு இவர்கிட்ட இருந்து நான் கொஞ்சம் பணம் வாங்கினா எனக்கு நல்ல இடம் அமையுங்க, ஒரு ராசி இருக்கு, அவர் பார்த்து எனக்கு பணம் கொடுத்தாருன்னா எனக்கு எல்லாமே அமையும் சொல்லியே கடன் வாங்குவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கடன்பட்டு இந்த நேரத்தில் செஞ்சாலும் கூட அந்த காரியம் வெற்றியை தழுவும், உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும். ஸோ அதை தாண்டி 12ஆம் இடம்ங்கிறது இடமாற்றம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்துக்காக இடம் மாறுவீங்க, பணியிட மாற்றம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். ஸோ தன்னுடைய ஒரு ஊதிய உயர்வு கிடைக்கும், இந்த நேரத்தில் ஒரு அப்டேட் கிடைக்கும். அதையும் தாண்டி நிறைய பேருக்கு பாருங்க கடல் தாண்டி போய் தொழில் செய்கிறோம், அப்ராட்ல இருக்கிறோம், வெளிநாட்டில் இருக்கிறோம், ஆனால் வளர்ச்சி இல்லை. வெளிநாடை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம் 8, 12, 6 இது எல்லாமே அயல்நாட்டை குறிக்கக்கூடிய ஒரு பாவகமாக நம்ம கருதுறோம். அதில் குறிப்பாக 11, 12 அப்படிங்கிறது அயல்நாட்டை குறிக்கும். ஸோ இந்த தருணத்தில் பாருங்க வெளிநாடு போய் சேர்ந்து இதுவரையும் வாழ்க்கையில வளர்ச்சி இல்லை, ஒரு முன்னேற்றம் இல்லை, நாங்கள் தடுமாறிட்டே இருக்கிறோம். ஏன்னா 10 வருஷ காலகட்டமாக போராட்டம், அதுவும் இந்த குறுகிய காலகட்டத்தில் 4 வருடம் 5 வருடத்துக்குள்ள போனவங்கெல்லாம் ஏன் வந்தங்கிற அளவுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல். ஆல்ரெடி பாரம்பரியமா நாங்கள் வெளிநாட்டுலாம் இருக்கிறேன்னு சொல்றவங்களே கூட இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் இருக்கிறீங்க. கண்டிப்பா உங்களுக்கு குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள், உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள், அதே நேரத்தில் பண ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு சில தடங்கல்கள், இது எல்லாமே தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்ராட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். ஸோ 90% இந்த குரு பகவானது அதிசார பயிற்சி என்பது தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா அமையும். 8ஆம் பாவகத்திலே இது நடப்பதனால் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுங்க. உடல் ரீதியாகவும் கொஞ்சம் கவனத்தை நீங்க பார்த்துக்கோங்க, கவனமா இருங்க. ஆயுள் ஆரோக்கிய ரீதியா வண்டி வாகனத்துல போறது வர்றது, அதே நேரத்தில் லேட் நைட் சாப்பிட்றது, லேட் நைட் தூங்குறது, ரொம்ப டென்ஷனை மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கிறது, ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துக்கிறது, ஒர்க் டென்ஷன் அதிகமாக எடுத்துக்கிறது, கோபம் அதிகமாக படுறதெல்லாம் தவிர்த்துக்குவாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ஒரு நல்ல நிலைமைக்கு வரத்துக்கு இந்த 48 நாள் உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். இந்த தருணத்தில் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா, திசா புத்திகள் சாதகமாக இருக்கின்றதா. கோச்சாரப்படி 8ஆம் பாவகத்தில் உச்சம் பெறக்கூடிய இந்த குரு பகவான் நமது ஜாதக ரீதியாக எந்த இடத்தில் இருக்கின்றார், லக்னத்திற்கு அவர் என்ன பாவகத்திற்கு வருகிறார் என்பதை சீர்தூக்கி பார்த்து நீங்க ஒரு முடிவு பண்ணுங்க. கட்டாயம் நீங்க வளர்ச்சி அடைவீங்க. அப்படி துல்லியமா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமா அனுப்புங்க. உங்களுடைய பதிவு பண்ணுங்க. உங்களுக்கான பலன்களை இன்னும் துல்லியமா தெரிஞ்சு நீங்க அடுத்த இலக்கு நோக்கி பயணம் பண்ணுங்க. தனுசு ராசி நண்பர்களே, 7 சனியில நீங்க இழந்தது எல்லாம் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகிய குரு பகவான் உச்சம் பெற்று திரும்ப தரக்கூடிய ஒரு தருணம். அதற்கான அடிப்படையான இந்த கிரக அமைப்பு குரு அதிசார பயிற்சி. இந்த பேரை பாருங்க, அவ்வளவு ரம்மியமா இருக்கு. குரு அதிசார பயிற்சி, வேகமான பயிற்சி. ஸோ உங்க வளர்ச்சிகள் மென்மேலும் வேகமாக வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி. நன்றி, வணக்கம்.